அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹினா கிச்சன். இது வந்து என்னுடைய 23வது இஃப்தார் குழுவ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு புதிய ரெசிபி 2 ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அன்றைய நாள் வந்து நோன்பு வந்ததுக்கு இன்றைய நாள் தான் மழை பெஞ்சுது. வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன். அன்றைய நாள் வந்து மழை பெஞ்சதால் இந்த பிளான்ட் எல்லாம் எடுத்து அவசரமாக வெளியில் வச்சுட்டேன். ஏன்னா அந்த மழை தண்ணி பட்டு அந்த பிளான்ட் எல்லாம் நல்லா வரும். இப்போ அன்றைய இஃப்தாருக்கு என்ன செஞ்சேன்னு பார்ப்போம். முக்கியமாக 2 செஞ்சேன். ஒன்று வந்து வெங்காய போண்டா மாதிரி உண்டு. அடுத்தது வந்து இந்த காய்கறி சிக்கன் எல்லாம் போட்டு ஓட்ஸ் கஞ்சி செஞ்சிருந்தேன். பள்ளியில் வார எப்போதும் போல் கஞ்சி தானே. அப்போ இன்றைக்கு வந்து சிக்கன் கொஞ்சம் போட்டு ஓட்ஸ் கஞ்சி செய்வோம்னு தான் செஞ்சது. எல்லாத்துக்கும் காய்கறி எல்லாத்துக்குமே கட் பண்ணி வச்சுட்டேன் முதல்ல. இப்போ எல்லாம் காய்கறி கட் பண்ணி வச்சுட்டு எங்களுக்கு அவசரமாக வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அப்போ டக்கு டக்குன்னு எல்லாம் ஆக்கி எடுக்கிற வேண்டியது தான். நாங்கள் ஓட்ஸ் கஞ்சி காய்ச்சி வந்து அரிசி கஞ்சி காய்ச்சி போல தான். ஆனால் ஓட்ஸ் வந்து டக்குன்னு வெந்துடும். அரிசிக்கு வந்து மிச்ச நேரம் வெந்து புழுங்கி அப்படியெல்லாம் நல்லா குழஞ்சி வெந்து வரணும். இது அப்படியெல்லாம் காய்கறியும் சிக்கனும் வந்துட்டால் ஓட்ஸை போட்டு அது டக்குன்னு வெந்துடும். வாங்க இப்படி செய்துன்னு பார்ப்போம். இப்போ இந்த இஃப்தார்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கிறோம். இல்லாட்டி இஃப்தார் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு சும்மா காலங்களையும் இந்த கஞ்சி ரெசிபி செஞ்சுக்கிறதுக்கேனும் ஒரு ஃபேன் எடுத்துங்க, ஒரு சட்டி மாதிரி எடுத்துட்டால் அதில் ஒரு ஹர்மட்டு எண்ணெய் சேர்த்துக்கணும். மிச்சம் எண்ணெய் சேர்க்கறதுல எண்ணெய் சேர்த்த அப்புறம் ஒரு 4-5 பூண்டை நல்லா சின்ன நறுக்கி போட்டும் அதோட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். அந்த வெங்காயம்லாம் நல்லா பொரிஞ்சு வரச்சல் அதோட கொஞ்சம் பிரம்பெல்லாம் சேர்த்த பிறகு இதோட ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்து மிச்சம் சேர்க்கல. அதோட ஒரு தக்காளி சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். நீங்கள் சிக்கன் போன சிக்கன் எடுத்துக்கலும், இல்லாட்டி உங்களுக்கு அந்த முள் பகுதி மாதிரி உள்ள சிக்கன் எது வேணும்னாலும் எடுத்துக்கலும். இது காரத்துக்காக வந்து மிளகுத்தூளும் மஞ்சத்தூள் அதோட கட்டர்த்தூள் போடல, கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸும் கரட்டும் சேர்த்துட்டேன். பீன்ஸும் கரண்டும் இப்படி சின்ன சின்ன பொட்டியாக கட் பண்ணி வச்சுக்குவோம். சேர்த்தப்பறம் நல்லா கலந்துட்டுக்கணும். இதோட கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. சிக்கன் பீஸையும் கொஞ்சம் சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும். இது வந்து ஒரு 6-7 பேருக்கு குடிக்கிற அளவுக்கு போதும் இந்த கஞ்சி. இப்போ இதெல்லாம் கலந்துட்ட பிறகு உப்பும் தண்ணியும் சேர்த்து இதை வேக வச்சிடணும். இதோட கொஞ்சம் வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வேக வச்சணும். உங்களுக்கு இதை ப்ரெஷர் குக்கர்லேயும் வேக வச்சு எடுத்துக்கலும். இப்போ அரிசிகள் வேகிறதுக்கு டைம் எடுக்கல, இல்லை ஓட்ஸ் தானே வேக. அப்போ உங்களுக்கு டக்குன்னு இதை சட்டியில் போட்டு அப்படி வேக வச்சுக்கோங்க. மேலும் இது மூழ்க அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இந்த கஞ்சி வந்து உங்களுக்கு நோயாளிகளுக்கும் காய்ச்சியான அப்படி குடிக்கலாம். இப்போ சாப்பாடுகள் சாப்பிடலாம் அவங்களுக்கும். இப்போ இந்த கஞ்சியும் செஞ்சு குடிக்கலாம். இப்போ நல்லா சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வந்துட்டு காய்கறி எல்லாம் இப்போ இதோட ஓட்ஸ் சேர்த்துக்கணும். ஓட்ஸ் மிச்சம் சேர்த்துக்கப்படாது. ஏன்டா ஓட்ஸ் டக்குன்னு அந்த கட்டியாகி வரும். ஒரு 2 குழிக்கரண்டியில் 2 கரண்டி மட்டும் சேர்த்துட்டேன். சேர்த்து இது நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ இதுக்கு இன்னும் தண்ணி போதும். உங்களுக்கு இன்னும் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சிடும். இந்த ஓட்ஸ் எல்லாம் கலந்துட்ட பிறகு இப்போ இது நல்லா வெந்து வந்துட்டுது. இப்போ வெந்து வந்த பிறகு இதை கடையை ஒன்றும் தேவையில்லை. தேங்காய் பால் சேர்த்துட வேண்டியதான். 1ஆம் பால் 2ஆம் பால் போதாண்டா 3ஆம் பாலையும் சேர்த்துக்கணும். இதுக்கு திக்கான தேங்காய் பால் தேவையில்லை. கொஞ்சம் தண்ணி குழைந்தால் தான் நல்லா. அப்போ இந்த கஞ்சி வந்து லாஸ்ட்டில் வந்து நல்லா திக்காகி வரும். அப்போ உங்களுக்கு இந்த தேங்காய் பால் ஊற்றினப்போ நல்லா கொதி வந்த பிறகு உங்களுக்கு இறக்கி எடுத்துக்கலும். கஞ்சி வந்து கொதி வந்த பிறகு இப்படித்தான் வந்துச்சு. நல்லா பார்க்குறதுக்கு அழகும் டேஸ்ட் நல்லா வந்துச்சு. சொல்லலாம், நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து வெங்காய போல செய்கிறதுக்கு வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு வெங்காயத்தின் இப்படி மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட வந்து பச்சை மிளகாயும் அது சின்ன தண்ணி அப்படி கட் பண்ணி போட்டுக்கணும். ஒரு 2 மாதிரி போட்ட பிறகு மிளகாய்த்தூள், அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், கட்டர்த்தூள் சேர்த்த பிறகு கூனியும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். கூனி சேர்த்து செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதோட கூனி சேர்த்த பிறகு ஜிஞ்சங்காலி பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுருந்தேன். கொஞ்சம் சால்ட் வந்து தூள் தான் சேர்த்துக்கணும், தண்ணி சேர்த்துக்க வேணும். சேர்த்த பிறகு இதோட வந்து அடுத்தது கடலை மாய்ந்தால் சேர்த்துக்கலாம். முழுக்கு கடலை மாயிலோட நான் வந்து இடியாப்பரிசி 2 கரண்டி மாதிரியும் கோதுமை மாவு ஒரு 1/2 கரண்டி மாதிரியும் சேர்த்துட்டேன். அதோட வந்து முட்டையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்துட்டுருந்தேன். முட்டை சேர்க்கிறது இதெல்லாம் நல்லா பைண்டாகி நல்லா சேர்ந்து வரணும் தான் முட்டையும் ஒன்று சேர்த்து நல்லா எல்லாம் கலந்துட்டுருந்தேன். இப்போ நாங்கள் இதை கலந்துட்டு மிச்சம் கலக்கப்படாது கையால், இல்லாட்டி வெங்காயத்தின் தண்ணி வந்த மாதிரி அந்த பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கையால். இதோட கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை இருந்துச்சு, அதை தான் கையால் உதிர்த்து போட்டு உங்களுக்கு பச்சை கருவேப்பிலை தான் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலும். போட்டு நல்லா கலந்துட்ட பிறகு எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குறைச்சிக்கணும். சூடாயின பிறகு எண்ணெய் இப்போ நாங்கள் கையால் எங்களை ஷேப் மாதிரி எடுத்து வச்சுக்கலும், இல்லாட்டி உங்களுக்கு கையால் அப்படி உதிர்த்து போட்டுக்குவோம். மேலும் இது வந்து பிக்னர்களாலையும் ஈஸியாக செஞ்சதும் டக்குண்டு இதுக்கு டைம் போகிற அப்படி ஒன்றும் இல்லை, டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ நல்லா எண்ணெய் சூடாயின பிறகு அந்த ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமை விட குறைச்சி வச்சுக்கணும். நான் இன்னும் ரவுண்ட் ஷேப்பாக போட்டுட்டேன். போட்ட பிறகு ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு மறுபக்கம் திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த போண்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதோட கூனியும் போட்டு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும். நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை. சரி, இது செஞ்சதோடு அடுத்து வந்து சமோசா வாங்கியிருந்தேன். அதையும்
ஃப்ரை பண்ணி எடுத்துனேன். ஏன்னா பச்சை சமோசா தான் வாங்கி வந்திருந்தேன். அதோட வந்து அன்றைய நாள் கஞ்சி வந்து பள்ளிக்கஞ்சி கொண்டு வந்திருந்தேன். விருப்பமானவங்க அதையும் குடிச்சிட்டுண்டு. ஆனால் எல்லாரும் இந்த கஞ்சி தான் குடித்தேன், நல்லா டேஸ்ட் இருந்து. அடுத்து வந்து ஜூஸுக்காக வந்து இதுதான் செஞ்சிருந்தேன், நெல்லி அந்த சர்பத்தை செஞ்ச நெல்லி போட்டு ஐஸ்கிரீம் போட்டு கசகசா. அடுத்து இது வந்து ஃப்ரூட்டுக்காக வாட்டர்மெலன் ஆரஞ்சு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைய நாள் இஃப்தார் இப்படித்தான் போணுச்சுது. இப்போ எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் வச்சுட்டேன். இப்போ டைம் ஆகிட்டு நோன்பு திறக்கிற கிட்ட ஆகிற டைம் தான். ஆனால் உங்களுக்கு இந்த வெங்காயம் பூண்டை செய்கிறதுக்கு டைமே போதும். அவசரமாக செஞ்சுட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் இதில் வர வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.